ஃப்ளாஷ் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் நல்ல இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ரமலானிய மாதம் எங்களிடத்தில் எப்படி நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற நோய்களையும் குணப்படுத்துகின்ற உன்னதமான இலக்கோடு ரமலான் எங்களை வந்தடைந்திருக்கிறது. எவ்வளவுதான் நல்ல இபாதத்துகளை நாம் செய்தாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு பகலிலே நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி எங்களால் முடியுமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்த பொழுதும் கூட எங்களிடத்தில் இருக்கிற தீய குணங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவிர்ந்து கொள்ளுமாறு சொன்ன பண்புகளை எங்களிடத்தில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால், அவற்றை எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் நீக்கிக் கொள்ளவில்லை என்றால், நிச்சயமாக நாம் யதார்த்தமான இந்த நோன்பு எதிர்பார்க்கின்ற யதார்த்தமான தக்குவாவை எங்களுடைய உள்ளத்தில் நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தக்குவா என்பது இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபடுகிற அதே நேரம் வஜித்தினாபு நவாஹி, அவன் தடுத்த விஷயங்களில் இருந்து எங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுதல் தான் தக்குவா என்று சொல்கிற அம்சமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற பண்பாட்டு மாற்றங்கள் என்கிற அடிப்படையில் இன்றைய நாளிலே இருந்து நாங்கள் தொடராக ஒரு சில விஷயங்களை தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய உடலை நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமோ அதே போன்றுதான் எங்களுடைய உள்ளத்தையும் நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். உடலில் இருக்கிற நோய் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிற பொழுது என்றோ ஒரு நாள் எங்களிடத்தில் இருந்து அது இல்லாமல் போய்விடும். ஆனால் உள்ளத்தில் நோயோடு இருக்கிற பொழுது, உள்ளம் பரிசுத்தமற்ற நிலையில் இருக்கிற பொழுது நாம் இந்த உலகத்திலும் நஷ்டவாளர்களாக இருப்போம், நிம்மதியற்றவர்களாக இருப்போம், மறுமையிலும் அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் சந்தித்தவர்களாக இருப்போம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிற பொழுது, இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் மறுமையில் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை பெறக்கூடியவர்கள் யார் என்றால் இஸ்ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், ஆரோக்கியமான உள்ளத்தோடு வரக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த வகையில் தான் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையோடு காலத்தின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய கால சூழலில் நாம் நிறையவே ஓடிக்கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், நிறைய நல்லதை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத, உள்ளங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வு இல்லாத, உள்ளங்களுக்கு மத்தியில் ஒவ்வொருவரை பற்றிய உணர்வோடு நாம் நடந்து கொள்கிற நிலைகளை நாம் அதிகமாக கண்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த மார்க்கம் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ள சொன்ன தீய குணங்களை, பெரும்பாவங்கள் என்று சொன்ன விஷயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நல்லமல்களை அல்லாஹுக்கு பொருத்தமானவைகளாக அமைத்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்விலே நாம் பெருமை என்று சொல்கிற ஒரு தீய குணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெருமை என்று சொல்கிற இந்த குணம் இன்று பலருடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் தங்களை உயர்த்தி பேசிக்கொண்டு, தங்களுக்கு அந்த சபையில் ஒரு இடத்தில் கண்ணியம் கிடைக்காத பொழுது அல்லது தாங்கள் விரும்பியது நடக்காத பொழுது அடுத்தவர்களை விட்டும் ஒதுங்கி போகின்ற, அடுத்தவர்களை விட்டும் நீங்கி போகின்ற, அடுத்தவர்களோடு முரண்பட்டு கொள்ளுகின்ற மனோநிலையை இன்று நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் தன்னைத்தானே உயர்ந்தவராக நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்து அடுத்தவர்களில் தாழ்ந்தவர்களாக பார்க்கின்ற, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை தட்டி கழிக்கின்ற, அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையினுடைய விஷயத்தில் மிக மோசமாக நடந்து கொள்கின்ற நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருமையை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே பல இடங்களிலே பேசுகிறார். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிற பொழுது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை அடிப்பவர்களை, பெருமையோடு வாழ்பவர்களை அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பெருமையை பற்றி பல்வேறு வசனங்கள் ஊடாக, பல்வேறு செய்திகள் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமை என்ற பெரும்பாவத்தை பற்றி சொல்கிற பொழுது, லா யதுகுலுல் ஜன்னத அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவேனும்
பெருமை இருக்கிறதோ, தன்னை பற்றிய உயர்ந்த எண்ணம் இருக்கிறதோ, தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்கிற மனோநிலை இருக்கிறதோ, அதை வெளிப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறதோ, அவர் ஒரு பொழுதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இந்த ரமலானிய காலங்களில் நல்ல இபாதத்துகளில் ஈடுபடுவது ரையான் என்கிற சுவனத்து வாசலை ஆசைப்பட்டுத்தான் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமையோடு வாழ்பவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், அந்த சுவர்க்கத்திற்கு போக மாட்டார்கள் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை இந்த நோன்பு என் வாழ்க்கையில் சரியான பிரதிபலனை, என் மறுமையில் சரியான நன்மையை எனக்கு ஈட்டித் தர வேண்டுமாக இருந்தால் இந்த பெருமை என்கிற துர்க்குணத்தில் இருந்து நான் நீங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிற பொழுது, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அடித்து தம்பட்டம் அடித்து பெருமையோடு அகங்காரத்தோடு நடமாடுகின்ற யாரையும் அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரா லுக்மான் என்று சொல்கிற ஒரு அத்தியாயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அதிலே அல்லாஹ் மிக முக்கியமாக கோடிட்டு காட்டுகிற ஒரு விஷயம்தான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை, உன்னுடைய கன்னத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே, அவர்களோடு பெருமையோடு நடந்து கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த நீ பெருமையோடு அகங்காரத்தோடு இந்த பூமியில் நடமாடாதே. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ பெருமையோடு நடப்பதன் காரணமாக இந்த உலகத்தில் நீ எதையும் சாதித்து விட முடியாது, இந்த பூமியை நீ கீறி கிழித்து விடவும் முடியாது, மலைகளை துண்டு துண்டாக உடைத்து விடவும் முடியாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருமை என்று சொல்கிற பண்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது, பெருமை என்பது தான் நல்ல முறையில் ஆடை அணிய வேண்டும், தான் நல்ல முறையிலே பாதணிகள் அணிய வேண்டும், நல்ல கண்ணியமாக நல்ல சுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதல்ல பெருமை. பத்தருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை நிராகரிப்பதும் அடுத்த மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதும் தான் பெருமை என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நிறைய சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம், அடுத்தவர்களை பற்றி பேசுகிற பொழுது அடுத்தவர்களுடைய விஷயங்களில் எல்லாம் தலையிட்டு அவர்களை தரக்குறைவாகவும் அவர்களை பற்றிய மோசமான அபிப்பிராயங்களை மற்றவர்களுடைய உள்ளத்தில் பரப்பி தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக, தன்னை கௌரவமானவர்களாக காட்டிக் கொள்வதற்காக அடுத்தவர்களை மட்டம் தட்டுகிற ஒரு சாராரை நாம் இன்றைய சமுதாயத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலை மிக மோசமான ஒரு நிலையாகும். இன்று அதனுடைய வடிவங்கள் எப்படியெல்லாம் மாறிப்போய் இருக்கின்றன என்றால், சம்பளம் கொடுத்து காசு கொடுத்து மேடை ஏறி அடுத்தவர்களுடைய புகழை பாடுகிற, அடுத்தவர்களுடைய பெருமையை பாடுவதற்காக வேண்டி அடுத்தவர்களை, அது அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் இந்த பெருமைக்காக தேடி அலைகிற மனோநிலை இன்று மனிதர்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்லுகிறார்கள், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்பது அது என்னுடைய மேலாடை, அதை யாரும் அணிந்து கொள்வதற்கு, யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது, அப்படி எடுத்துக்கொள்பவர்களுக்கு என்னுடைய சாபம் இருக்கிறது என்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பெருமையோடு அகங்காரத்தோடு கர்வத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு இடத்தில் எங்களை நஷ்டப்படுத்துவான், ஏதோ ஒரு இடத்தில் எங்களை அல்லாஹு தஆலா கவிழ்த்து விடுவான். பொறுமையோடு நாம் பணிவுத்தன்மையோடு நடக்கிற பொழுது அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்துவான். எனவேதான் பெருமை என்று சொல்கிற இந்த பெரும் பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து, இந்த தீய குணத்தை நாம் முழுமையாக அகற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சலாம் சொன்னால் கூட பதில் சொல்வதற்கு பெருமைப்படுகிற, பதில் சொல்லாமல் போகிற, முகத்தை திருப்பிக் கொண்டு போகிற, தகுதி தராதரம் பார்த்து பழகுகிற மனோநிலைகள் எல்லாம் இன்று அதிகரித்திருக்கிறது. ஏழைகளோடு ஒரு முகம், பணக்காரர்களோடு ஒரு முகம், குடும்பத்திலே ஏழையினுடைய வீட்டுக்கு சாப்பாடுக்கு அழைத்தால் ஒரு விதம், பணக்காரனுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டால் இன்னொரு விதம் என்று சொல்லி எல்லோரும் ஒவ்வொரு விதமாக அடுத்த மனிதர்களை மதிக்கின்ற, அடுத்த மனிதர்களை கேவலப்படுத்துகின்ற, தரக்குறைவாக நினைக்கின்ற இந்த மனோநிலை எங்களுடைய ஈமானுக்கு எதிரான, எங்களுடைய நன்மைகளை பாழாக்கி விடுகின்ற, அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத் தருகிற, அல்லாஹுடைய அன்பை விட்டும் எங்களை தூரமாக்குகின்ற ஒரு பண்பாகும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெருமை என்று சொல்கிற இந்த தீய குணத்தை முழுமையாக தவிர்த்து வாழும்
வாழுகின்ற பொழுதே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக அடுத்தவர்களுடைய உணர்வுகளை பேணி நாம் வாழ்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹரு ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தியுள்ளார்கள்? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.